Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த லைட் பிங்க் கலர் மெட்டாலிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வயர் பாருங்க, பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஷைனிங்காவும் இருக்கு. இதுல ஹேண்ட்பேக் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மெட்டாலிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படினா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்படினா என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. நான் ஆன்லைன் கிளாसेसல கோடைகள் எடுக்கிறேன். குயிக் கோர்ஸ், பிகினர்ஸ் கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு டீடைல் தெரியணும் அப்படினா என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க, டீடைல் சொல்றேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த வயர்களை கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓரத்துல கட்டி வச்சிருக்க இந்த துண்டு வயர்களை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உள் பக்கம் இருந்து மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிங்க. உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. உடன் ஸ்கேல்ல இந்த மாதிரி சுத்தி மெஷர்மெண்ட் எடுங்க. இந்த மாதிரி சுத்திட்டு 6 அடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் 3 வயர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 அடி மெஷர்மெண்ட் பண்ணிட்டு கட் பண்ணிருங்க. இந்த ஒரு வயர் கட் பண்ணா போதும். அடுத்தடுத்த வயர்கள் இந்த வயரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வயரை வச்சு அடுத்தடுத்த வயர்கள் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் எல்லா வயர்களையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா வயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுல மொத்தம் 18 வயர் இருக்கு. 6 அடியில 18 வயர் இருக்கு. இத நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஒரு சைடு 2.5 அடி இருக்கிற மாதிரி, ஒரு சைடு 3 அடி இருக்கிற மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாட் போடுறப்ப ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா நாட் போடும்போது கூட நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்ப பேஸ் ஜாயின் பண்ணலாம். பேஸ்க்கும் நான் ரன்னிங் வயர் இதே கலர் தான் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரன்னிங் வயர் 2.5 அடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2.5 அடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயரை எடுத்துட்டு 2.5 அடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இது மேல போட்டு நாட் போடுங்க. மேல 3 அடி வர்ற மாதிரியும் கீழே 2 அடி வர்ற மாதிரியும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. மேல வர வயர்கள் எல்லாமே 3 அடி வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் இந்த மேல நம்ம க்ளோசர் போட முடியும். இப்ப அடுத்த வயரும் பாருங்க, 3 அடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டு வரலாம். நாட் எப்போதுமே லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி போட்டு வரணும். நம்ம 2.5 அடி எடுத்த ஒயர் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடுல இருக்க ஒயர் பண்டல்ல ஜாயிண்டா இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்ஸ் நீங்க போட்டு வரணும். ஒரு பக்கத்துல எல்லா ஒயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா நமக்கு 3 அடி வரும், ஒரு சைடு ஃபுல்லா 2.5 அடி வரும். இத கவனமா பார்த்துக்கோங்க. நாட் போட்டுட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை மட்டும் நீங்க கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணா போதும். அடுத்தடுத்த ஒயர்களை இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஒயர்களையும் கரெக்டா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல 18 நாட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல இருக்க ஒயர் எல்லாமே 2.5 அடி இருக்கு, கீழே இருக்கிற ஒயர் எல்லாமே 3 அடி இருக்கு. இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். இனி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் ஆல்ரெடி நம்ம எடுத்த 2.5 அடி எடுத்து கட் பண்ணிடலாம். கட் பண்ண பின்னாடி நம்ம கீழே 3 அடி எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயரை நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுல நம்ம போட தேவையில்லை. அதுல நாட் போட்டு வச்சுட்டு மேல இருக்க ஒயர்ல நம்ம பேஸ் போட்டு வரலாம். அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு சேம் 2.5 அடி எடுத்துட்டு நாட் போட்டு வாங்க. இந்த மாதிரி புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடுங்க. அதுக்கப்புறமா கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. 18 நாட்ஸ் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை 2.5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. இதே மாதிரியே 5 லைன் போட்டு வாங்க.
நான் வந்து 5 லைனும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்ப பாருங்க பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல வந்து மொத்தம் 5 லைன் இருக்கு. ஒரு சைடு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு சைடுல வந்து 3 அடி அப்படியே இருக்கு. இனி வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றிலும் போட்டு வரலாம். ரன்னிங் ஒயர் சேம் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். எங்க இருந்து வேணாலும் நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து போட ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 இன்ச் வந்து ஒயர் விட்டுட்டு நாட் வந்து போடலாம். சாதா நாட் தான் நான் போடுறேன். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வாங்க. கார்னர் டர்ன் பண்றதையும் நான் காட்டுறேன். இப்போ வந்து கார்னர் வரையும் போட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்து டர்ன் பண்ணி இந்த இடத்துல நாட் போட்டு வரணும். அப்படி போடும்போது அந்த இடத்துல முக்கோண வடிவத்துல நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் வந்து 4 கார்னர்ஸும் வரும். ஒரு சுற்று போட்டு முடிச்ச பின்னாடி ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த ஒரு சுற்று ஃபுல்லா நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க இதுவரையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நம்ம லேடர் நாட் போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நாட், இது லாஸ்ட் நாட். ஃபர்ஸ்ட் விட்டுருக்கோம் பாருங்க 2 இன்ச் ஒயர், அதை வந்து உள்ள சொருகிடணும். எவ்வளவு லென்த் உள்ள சொருக முடியுதோ அவ்வளவு லென்த் வந்து உள்ள சொருகிடலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணி மேலே இழுத்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் நாட்ல இருக்க ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கலாம். மேலே வந்து சொரசொரப்பான ஒயரும் கீழே வந்து வலுவலுப்பான ஒயரும் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த லூப்குள்ள விட்டுருங்க. லூப்குள்ள விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நாட்டுடைய ஒயர், அதை வந்து இந்த லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் வந்து நல்லா டைட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க டபுள் நாட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு சுற்று வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து அடுத்த லைன் வந்து போடலாம். அடுத்த லைன் வந்து இந்த நாட்டுக்கு ரைட் சைடுல இருக்க மேல இருக்க நாட்ல தான் அடுத்த நாட் வந்து போடணும். இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க போட்டு வரணும். ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் லேடர் நாட் கண்டிப்பா போடணும். இதே மாதிரி போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இவ்வளவு தூரம் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். இதுல வந்து மொத்தம் 13 லைன் இருக்கு. இனி வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ள சொருகி விட்டுடலாம். உள்ள ஒயரை சொருகின பின்னாடி பாருங்க ஒரு பக்கத்துல மட்டும் நமக்கு ஒயர்கள் அதிகமா இருக்கும், 3 பக்கத்துலயும் ஒயர்கள் கம்மியா இருக்கும். இனி வந்து அந்த 3 பக்கத்துலயும் நம்ம ஒரு லைன் வந்து போடணும். அதிகமா இருக்கிற ஒயர் பக்கம் நாட் போடக்கூடாது. அது தனியா செப்பரேட்டா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருங்க, இல்லைன்னா ஒரு நாட் போட்டு வச்சிருங்க. அந்த பக்கத்துல ஒயர் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அங்க நாட் போடக்கூடாது. மீதம் இருக்க 3 சைடும் நாட் போடலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். பேஸ் வந்து ஆரம்பிக்குது பாருங்க. இந்த இடத்துல இருந்து 18 ஒயர்கள் வந்து ஒயர் லென்த்தா இருக்கும், அதை விட்டுறலாம். இந்த இடத்துல இருந்து போட ஆரம்பிச்சு இது வரையும் போட்டுட்டு வந்து லாஸ்ட் வந்து அடுத்த எண்டு வரையும் நம்ம முடிச்சிடலாம். கம்மியா இருக்கிற ஒயர்ல மட்டும்தான் போட்டு வரணும். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டு வாங்க. அடுத்த எண்டு வரையும் போட்டுட்டு ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. ஆரம்பிக்கிறப்ப ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு போட ஆரம்பிங்க. இந்த பேக்ல வந்து 3 சைடும் உள்ள ஃபோல்டு பண்ணி சொருகணும். அதுக்காக தான் வந்து இந்த லைன் போடுறோம்.
அடுத்த எண்டு வரையும் இதே மாதிரி போட்டு வாங்க. அடுத்த எண்டுலயும் ஒரு 2 இன்ச் விட்டு கட் பண்ணிருங்க. நான் இந்த லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த 3 பக்கத்துலயும் நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டு எல்லா வயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணலாம். 3rd ரோல வயர்களை இன்செர்ட் பண்ணுங்க. உள் பக்கமா திருப்பி வச்சுட்டு வயர்களை இன்செர்ட் பண்ணுங்க. வயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிருங்க. அப்பதான் வந்து நமக்கு பேக் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எல்லா வயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, 3 பக்கத்துலயும் வயர்களை இன்செர்ட் பண்ணிட்டேன். இனி வந்து அதிகமா வயர் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல போட ஆரம்பிக்கலாம். அப்பதான் வந்து க்ளோசர் போட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து 2 வயரா சேர்த்து கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இதுல மொத்தம் 18 வயர்கள் இருக்கு. 2 வயர்களா நம்ம கிராஸ் நாட் போட்டோம் அப்படின்னா 9 நாட்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் எடுத்துட்டு ஒரு 2 இன்ச் வந்து வயரை விட்டுட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். இதுல வந்து 18 நாட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு வயர்லயும் ஒரு நாட்ஸ் வீதம் போட்டு வரணும். கிராஸ் நாட்டுக்கு மேல இந்த மாதிரி ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டு வாங்க. 18 நாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ரன்னிங் வயரை வந்து 2 இன்ச் விட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்ட பின்னாடி அடுத்த லைன்ல வந்து 2 வயர்களா சேர்த்து கிராஸ் நாட் போட்டு இந்த லைன்ல வந்து கிராஸ் நாட் வந்து போட்டுடலாம். கிராஸ் நாட் போட்டு முடிச்ச பின்னாடி அடுத்த லைன்ல வந்து ரன்னிங் வயர் எடுத்துட்டு 2 இன்ச் விட்டுட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயர் லைன்ல வந்து நமக்கு 18 நாட்ஸ் வரும். கிராஸ் நாட் லைன்ல வந்து 9 நாட்ஸ் வரும். இதே மாதிரி நீங்க போட்டு வரணும். மொத்தம் 5 லைன் போட்டு வரணும். 5 லைன் நான் சொல்றது என்னன்னா 5 ஹோல் வந்து அருங்கோண டிசைன் வர்ற மாதிரி போட்டு வரணும். ஹைட்ல வந்து 5 லைன் வந்து அருங்கோண டிசைன் வரும். இதே மாதிரி ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்து க்ளோசர் கிடைச்சிருக்கு. க்ளோசர்ல வந்து அருங்கோண டிசைன் வர மாதிரி நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதுல வந்து வயர்களை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 சைடுல இருக்கிற வயர்களை இன்செர்ட் பண்ணிக்கலாம். 2 inches ரன்னிங் வயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வயர்களை எல்லாம் இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல இருக்கிற வயரை இன்செர்ட் பண்ணலாம். கிராஸ் நாட்ல இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வயர் லைன்லயும் இன்செர்ட் பண்ணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி ஜிக்ஸாக் ஷேப்ல இன்செர்ட் பண்ணுங்க. நான் எல்லா வயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா வயர்களையும் நான் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து லாக்குக்கு பதில் நான் வந்து 2 ஃப்ளவர்ஸ் செஞ்சு இந்த இடத்துல வச்சிருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோக்கள்லையும் நான் காட்டியிருக்கேன். தெரியலனா லிங்க் வந்து கொடுக்குறேன், அதுல வந்து போய் பாருங்க. இனி இந்த ஃப்ளவர்ஸை இந்த ஹோல் வழியா வெளியே எடுத்து இந்த மாதிரி லாக் போட்டுக்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இது
இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் போடலாம். நீங்கள் ரெடிமேட் ஹேண்டிலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து 3 ஒயர் ஹேண்டில் தான் இதுக்கு போட போகிறேன். 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். நான் வந்து 8 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். 3 ஒயரையும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இந்த சைடில் வந்து 5 நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்டரில் இருக்க நாட்டில் வந்து இந்த ஒயரை உள்பக்கமாக விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். 4th ரோவில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஹேண்டில் போடலாம். சென்டரில் இருக்க 2 ஒயரையும் எக்ஸ் ஷேப்பில் வச்சுட்டு 2 சைடில் இருக்கிற ஒயர்களையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். 2 சைடில் இருக்கிற ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நாட் போட ஆரம்பிக்கலாம். ரைட் சைடில் இருந்து எடுத்துட்டு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே கீழே இந்த மாதிரி வச்சு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் இருக்க லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே கீழே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஒரு நாட்டுன்னு சொல்கிறது. இதே வந்து நம்ம கண்டினியூஸாக நாட் போட்டு வரலாம். ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்து வந்து போட்டுருங்க. நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ஹேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உள்ளே வந்து நாட் போட்டுட்டு எவ்வளோ லென்த் முடியுமோ அவ்வளோ லென்த் வந்து ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ பேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.